சக்கரவர்த்தி யுதிஷ்டரே, இதை எம்மால் ஏற்க இயலாது மகாராஜா யுதிஷ்டரே. இச்சபையில் வாசுதேவருக்கு இணையானவர் வேறு எவர் உள்ளார்? வாசுதேவ கிருஷ்ணருக்கு பிரதம மரியாதை வழங்கப்பட்டதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவ்வாறு இருக்க நீ இவ்வாறு துடிப்பதன் காரணம்? உங்கள் மனம் ஏன் குமுறுகிறது பீஷ்மரே? நம்முடைய இளவரசர்களுக்காக கன்னிகைகளை கவர்ந்த அற்ப காரியத்தை செய்தவர் அல்லவா? சிசுபாலா, உனது உயிரானது பறிக்கப்பட்ட பிறகு எங்கள் தமையனுடைய ராஜசூய யாகம் நிறைவு பெறும், இது சத்தியம். வாய் திறக்கும் அருகதையற்றவன் நீ. ஏகலைவன் எனும் சிறந்த வில்லாளன் வலக்கை விருவரலை பெற்று தனுர்வித்யில் நீ பிராப்தம் பெற்றவன் என்பதை அறிவே. தம் பொய்யுரைக்கு இனி செவிசாய்க்க மாட்டேன். இவன் ஒரு ராட்சசியை விவாகம் செய்தார். சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நரமாமிசம் உண்ணும் ராட்சச இனத்தைச் சேர்ந்த ஒருத்தியை விவாகம் செய்தவன் நடத்தும் பூஜை இது. யுவராஜர் சிசுபாலனே, தாம் இக்கணமே எனது ராஜசபையை விட்டு நீங்காவிடில் நான் தமக்கு மரண தண்டனை வழங்குவேன். நான் எவருக்கும் பயம் கொள்பவன் அல்ல. எனதன்பு சிசுபாலா, இவ்வாறு நீ இழைக்கும் 100 தவறுகள் வரை நான் மன்னிப்பதாக அன்று உன்னை என்ற தாய்க்கு நான் வாக்களித்தேன். இந்த அவைதனில் நீ பிரவேசித்த பிறகு உன் தவறுகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. நீ மௌனமாக இரு துஷ்டனே. நீ அவளை சகி என்று கூறுவாய் அல்லவா? விவாகமான ஸ்ரீவர்த்தி இன்னொரு புருஷனுக்கு எவ்வாறு சகியாக முடியும்? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் அறிவேன் கயவனே.